ஒரு வீட்ல 2 மருமகள்கள் இருந்தாலே அங்க சண்டை தான் வரும்னு பல பேர் நினைக்கிறாங்க. ஆனா அதே 2 மருமகள்கள் ஒரு லட்சியத்தோட ஒன்னு சேர்ந்தா அந்த குடும்பமே எப்படி ஒரு சாம்ராஜ்யமா மாறும்னு தான் இந்த கதையில பார்க்க போறோம். கவிதா மற்றும் ரேகா இவங்க 2 பேரும் வேற வேற திறமை உள்ள பெண்கள். கவிதாவுக்கு தையல் கலையில அதிகமான ஆர்வம். ரேகாவுக்கு ஓவியம் வரையறதுனா ரொம்ப இஷ்டம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டு வேலைக்குள்ள 2 பேரோட திறமையும் மூளையில தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் மழை பெய்யற சாயங்கால நேரம் மாமியார் மீனாட்சி பரன்ல இருந்த பழைய பட்டுப்புடவைகளை எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதுல சில புடவைகள் கிழிஞ்சு போயிருந்தது. இத தூக்கிதான் போடணும்னு அவங்க சொல்லவும் கவிதா முன்னாடி வந்தா. அத்தை, இத என்கிட்ட கொடுங்க, நான் இத வச்சு ஏதாவது புதுசா பண்றேன்னு சொன்னா. கவிதா அந்த பட்டு புடவைகளை வச்சு அழகான டிசைனர் ஹேண்ட்பேக்ஸ் தைக்க ஆரம்பிச்சா. அதுல ரேகா தன்னோட கைவண்ணத்தால அழகான ஓவியங்கள் வரைஞ்சா. 2 பேரும் சாப்பாடு தூங்குற நேரம் தவிர மத்த எல்லா நேரமும் இதுல தான் கவனம் செலுத்தினாங்க. ஆனா இந்த விஷயம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரிய வந்தப்போ அவங்க கேலி பண்ற மாதிரி பேசுனாங்க. பாரு, பணக்கார வீட்டு மருமகள்கள் பழைய துணிய வச்சு பை தைக்கிறாங்கன்னு சொல்லி சிரிப்பாங்க. கவிதா மற்றும் ரேகா மனசுல ஒரு பயம் வந்துச்சு. நாம பண்றது தப்போன்னு தயங்குனாங்க. மருமகள்களோட முகம் வாடி போயிருக்கிறத பார்த்த மீனாட்சி உடனே தன்னோட பீரோவை திறந்தாங்க. தன்னோட பழைய நகைப்பெட்டியை எடுத்துட்டு வந்து அவங்க கையில கொடுத்தாங்க. இந்த நகைய வித்து உங்களுக்கு தேவையான நவீன தையல் மெஷின், பெயிண்ட் எல்லாம் வாங்குங்க. உங்க திறமைய நிரூபிக்க நான் துணையா இருப்பேன்னு தைரியம் கொடுத்தாங்க. அந்த நம்பிக்கை தான் அவங்களுக்கு பெரிய பலமா மாறுச்சு. 2 பேரும் ஒன்னு சேர்ந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பக்கத்தை ஆரம்பிச்சு அந்த பொருட்களை ஆன்லைன்ல விற்க ஆரம்பிச்சாங்க. அது போக போக வைரலாக ஆரம்பிச்சது. துபாயில இருந்து கூட ஆர்டர்கள் வந்தப்போ அந்த ஊரே திரும்பி பார்த்தது. 1 வருஷம் ஓடிப்போச்சு. இப்போ கவிதாவும் ரேகாவும் ஒரு பெரிய ஃபேஷன் புட்டிக் உரிமையாளர்கள். ஆரம்பத்துல கேலி செய்த அதே மக்கள் இப்போ அவங்க கடை முன்னாடி வரிசையில நிக்கிறாங்க. கதையின் முடிவுல கவிதாவும் ரேகாவும் அந்த நகைய திரும்ப வாங்கி மாமியாருக்கு கொடுக்கறாங்க. ஆனா மீனாட்சி சொன்னாங்க, இந்த நகைய விட உங்க 2 பேரோட ஒற்றுமையும் திறமையும் தான் என் வீட்டுக்கு கிடைச்ச பெரிய சீர்வரிசைன்னு. அதுதான் உண்மை.